அம்மா கூப்பிட்டியாமே கற்பகம் சொன்னா என்ன விஷயம்? ராம்குமார், நான் உங்க அம்மா. இந்த உலகத்திலேயே உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறது நான் தாண்டா. என்னம்மா பீடிகை எல்லாம் பலமா இருக்கு? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். என்ன விஷயம்? விஷயத்த சொல்லலைன்னா சத்தியம் பண்ணி தரமாட்டியா? விஷயத்த சொல்லாம சத்தியம் பண்ணதுனால தசரத மகா சக்கரவர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு படிச்சிருக்கேனே. அந்த சத்தியத்தால ஒரு ராமாயணம் பிறந்திருக்குடா கண்ணா. சரி சொல்லிடுறேன். நேத்து ராத்திரி தோணிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தைக்காக நீ ஏன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மா இந்த விஷயம் உனக்கு நேத்து ராத்திரி தோணல, ரொம்ப நாளாவே உன் மனசுல இது உறுத்திக்கிட்டு இருக்கு. நீ குடும்ப சாஸ்திரிகளை பார்த்து பேசின விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். உமா பண்ண தப்பு என்னம்மா? அவ மலடியா இருக்காளேடா. அது அவ பண்ண தப்பு இல்லம்மா, ஆண்டவன் பண்ண தப்பு. சரி ஒரு நிமிஷம் நீ என்ன மலடலாம் நினைச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அம்மா சொல்றேன், நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறியா மாட்டியா? நீ சொன்னா மாட்டேன்னு சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நீ அம்மா, உன் மேல நான் மதிப்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா 1000 பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். அது பொருந்தா எனக்கு. ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணோட நான் சந்தோஷமா இருந்த தனமா உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கும். அந்த சந்தோஷம் இந்த ஜென்மத்துல இனிமே உமாவை தவிர வேற ஒரு பொண்ணோட எனக்கு கிடையாதுமா. நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்னுடைய ஒரே குறிக்கோள்னாக்க நீ ஏதாவது ஒரு பொண்ணை காட்டு, அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணுங்கிறதா உன்னுடைய குறிக்கோள்னா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆட்டம் முடிஞ்சாச்சு.